வணக்கம். நான் ஜோசியர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இப்போ என்ன விஷயம்னா 30/5/2026 அன்னைக்கு வைகாசி விசாகம் அப்படின்னு ஒரு விழா கொண்டாட போகிறாங்க. இது ரொம்ப விசேஷமான விழா, முருகனுக்கு உகந்தது. அதே மாதிரி வைணவத்துக்கும் உகந்ததுன்னு கூட நாம் சொல்லிக்கலாம். வைணவத்துக்கும் உகந்தது. ஏன்னா வைணவத்தில் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் அவதாரத்து திருநட்சத்திரமா இந்த வைகாசி மாசத்துல வர விசாக நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. இந்த திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போற வழியில ஒரு குரு ஸ்தலம் ஒண்ணு. அந்த குரு ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா இவர் அங்க வந்து அவதாரம் பண்ணதால ஒரு புளியா மரத்து பொந்துல போயிட்டு இவர் இருந்ததால அந்த இடத்துக்கு பேர் வந்து குரு ஸ்தலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைணவத்துக்கு உண்டான விசாக நட்சத்திரத்துல வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல அவரு வந்து அவதார திருநட்சத்திரமா கொண்டாடுறாங்க வைணவர்கள்லாம். இன்னொன்று, வைகாசி விசாகம்னாலே முருகர் தான் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துட்டார். ஏன்னா முருகர் எங்க போனாலும் அவர் பேர் எடுத்துருவார். இப்போட பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க சுவாமி வந்து வைத்தியநாதர் தான் பிரதானம். ஆனா அங்க முத்துக்குமார சுவாமி வந்து பேர் எடுத்துட்டு இருப்பார். அந்த மாதிரி வயலூர்ல கூட பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சுவாமி பேர் வந்து ஆத்மநாதர் தான் அங்க பிரதானம். ஆத்மலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா வயலூர் முருகர் வந்து பேர் எடுத்துட்டார். அந்த மாதிரி சில ஸ்தலங்கள் இருக்கு முருகருக்குன்னு. அப்போ வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்துக்காக அது வைகாசி மாசம்னு ஒன்று எடுத்துட்டு வராங்க. சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து வர பௌர்ணமி எதுன்னா வைகாசி மாசத்துல வர விசாக நட்சத்திரம் அன்னைக்கு வர பௌர்ணமி. இதுல என்ன விசேஷம்னா இந்த சூரன் என்ன பண்றானாக்கா அதாவது கர்ப்பவாசம் இல்லாத ஒரு சிவனுடைய அம்சத்தாலதான் என் மரணம் நம்ம வந்து சுவாமி கிட்ட வரம் வாங்கிக்கிறோம். சுவாமி கருணாமூர்த்தி தவம் இருந்தா தவத்தை வந்து மதிச்சு அந்த வரத்தெல்லாம் அவர் கொடுத்துருவார். அப்ப என்ன பண்றான்னா இவன் இந்த மாதிரி தவம் இருக்கிறதால சுவாமி வந்து தவத்தை மதிச்சு அவனுக்கு சரி அப்படி ஆகட்டும்னு ஒரு வரம் கொடுத்துட்டார். இவன் கர்ப்பவாசம் இல்லாத ஒரு சிசு உருவாகாது, கர்ப்பவாசம் இருந்தாதான் ஒரு பிறவி எடுக்க முடியும்ன்றது இவனுடைய சின்ன அறிவுக்கு எட்டு அளவில் வரம் கேட்டுட்டு இவன் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான். தேவலோகத்துலலாம் ரொம்ப தொல்லை கொடுக்கறது, தேவர்களை வந்து அச்சுறுத்துறது, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர், கஜமகாசூரன், சிங்கமகாசூரன், சூரபத்மன். இவங்க 3 பேர் அண்ணன் தம்பிங்க. இவங்களாம் இந்த மாதிரி வரம் வாங்கினாலும் இவங்களுக்கு தனி தைரியம் வந்துடுது. நம்மளை அழிக்க யாரும் இல்லைன்றதால இப்படி ஒரு அட்டூழியம்லாம் பண்ணிட்டு வராங்க. அப்ப சுவாமி வந்து சிவனுக்கு 5 முகம் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஈசானம், தத்புரசம், அரோகம், சத்தியஜாதம், வாமனம். அந்த 5 முகத்துல இருந்து 5 தீப்பொறிகளை வர வைக்கிறாரு. வாயு பகவான் கிட்ட கொடுக்குறாரு. அவர் இடத்துல போயிட்டு சரவண பொய்கைன்ற இடத்துல சேர்க்கிறாரு. அங்க 6 தீப்பொறியும் 6 குழந்தைகளா வருது. கர்ப்பவாசம் இல்லாத சிவனுடைய நெற்றி கண்ணிலேருந்து வந்த ஒரு குழந்தை. அப்போ இந்த அம்பாள் வந்து என்ன பண்றாள்னா அந்த குழந்தைய பார்க்க போறா. அவ கார்த்திகை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சு அதை வந்து வளர்த்துட்டு வர சொல்றாரு சிவன். அப்போ பார்வதி அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்க்க போறா. அந்த குழந்தைய வந்து 6 குழந்தைய ஒன்னா சேர்க்கிறப்ப இந்த 6 முகம் வந்து ஒரு முகம் ஆன நாள் தான் இந்த விசாக நட்சத்திரம். 6 முகத்தை ஒரு முகம் ஆக்கின நாள் விசாக நட்சத்திரம். அதனால இது வந்து முருகன் அவதார நட்சத்திரம் நாம சொல்லிக்கிட்டு வரோம். எப்பயுமே சில சுவாமிகள்லாம் கர்ப்பவாசம்லாம் வராது, இந்த மாதிரிதான் சில வித்தியாசமா தான் வரும். அப்போ இந்த 6 முக சுவாமிக்கு வந்து 6 முகம் 12 கை, ஆனா பாதம் மட்டும் 2 தான் இருக்கும். ஏன்னா பக்தன் வந்து பரிதவிச்சு நிக்கிறப்ப டக்குன்னு வந்து பாதத்தை பிடிக்க 2 பாதம் இருந்தா ஈஸியா இருக்கும் தான் சுவாமி அப்படி நிக்கிறதா வாரியா சுவாமிகள் கூட சொல்லுவார். கருணாமூர்த்தி அவரு 6 முகத்துல வந்து 12 கண்களால கடாட்சம் பண்ணுவாராம். 12 கைகளால் அவர் வந்து நமக்கு வந்து வாரி வாரி வழங்குவாராம். ஆனா சரணாகதின்னு வரப்ப மட்டும் 2 பாதம் போதும். ஏன்னா பக்தன் வந்து 2 கை தான் வச்சிருக்கான், டக்குன்னு பிடிச்சிக்கிறதுக்கு 2 பாதம் போதும்னு அவர் அங்க இப்படி ஒரு காட்சி தர்றதா வாரியா சுவாமிகள் சொல்லுவார். இப்ப இவர் வந்து ஜோதியா வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்றதுக்கு வடலூர் வள்ளலார்
நீங்க வந்து அருமையான முருக பக்தர் அவர் தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் வந்து ஜோதி வழிபாடு தான் பண்ணாரு. சென்னையில் இருக்கிறப்ப ஒரு கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து முருகர் வந்து காட்சி கொடுத்ததா சொல்லுவார், ஜோதி வடிவத்தில் தான். நம்ம சென்னையில் கந்தக்கோட்டம்னு இருக்கு. அந்த கந்தக்கோட்டத்தில் வந்து முருகர் வந்து அந்த கந்தக்கோட்டை சுவாமி மேலே வந்து பாடல் பாடியிருக்கார். யாரு? வள்ளலார். அப்போ வள்ளலார் வந்து ஜோதி வழிபாட்டை வந்து எடுத்துட்டு வந்தது காரணமே முருகர் ஜோதி வடிவமா வந்து அவதாரம் பண்ணாருன்றதால தான் எனக்கு தோணுது. ஏன்னா வள்ளலார் வந்து ஒரு அருமையான முருக பக்தர். அவர் வந்து சுத்த சன்மார்க்க சங்கம்னு இந்த சங்கத்தை எப்போ நிறுவனார்னா ஒரு வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு தான் அவரு இதை நிறுவனதா ஒரு வரலாறு சொல்றாங்க. அவர் இந்த ஜோதி வழிபாடு எடுத்துட்டு வந்ததுக்காகவும் முருக பக்தர் அவர் முருகரை ஜோதி வடிவில் பார்த்ததாலேயோ ஜோதி வழிபாட்டை அவர் வந்து வலியுறுத்தி சொன்னதால தான் அவர் வந்து விசாக நட்சத்திரம் முருகர் ஜோதி ரூபத்தில் அவதாரம் பண்ண நாள் அன்னைக்கு அவர் வந்து சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை உருவாக்குறார். வைகாசி மாசத்துல பௌர்ணமியும் விசாக நட்சத்திரம் ஒன்று சேர நாளுக்கு முருகர் அவதாரம் பண்ணாருன்றதால தான் அந்த ஒரு நாளை வந்து சுத்த சன்மார்க்க சங்கத்தை தேர்ந்தெடுத்து உருவாக்குனது தான் தோணுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. வள்ளலார் ஒரு முருக பக்தர், கந்தக்கோட்டத்தில் வழிபாடு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18 புராணங்கள்ல ஒன்று வந்து ஸ்காந்த புராணம்னு ஒன்று வரும். அதை வந்து எழுதினவர் யாருனாக்கா, இப்போ நம்ம வந்து இந்த 18 புராணம், மச்ச புராணம், இன்னும் சில புராணம்லாம் வருது. அதில் 18 புராணத்தில் ஸ்காந்த புராணம்னு ஒன்று. அதை எழுதுந்த வியாசர். நல்லா கவனிக்கணும். குமரக்கோட்டத்தில் கந்த புராணம் எழுதுந்து வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார். ஸ்காந்த புராணம்னு ஒன்று இருக்கு சமஸ்கிருதத்தில். அதை எழுதினவர் வந்து வியாசர். அப்போ தமிழ் கடவுள் மட்டும்தான் முருகருக்கு கிடையாது. வியாசரே வந்து முருகரை பற்றி ஒரு ஸ்காந்த புராணம் எழுதியிருக்காரு. 18 புராணங்கள்ல அதுவும் ஒன்று. மச்ச புராணம், வராக புராணம் அப்படின்னு வர்றப்ப அதுல ஒன்று வந்து ஸ்காந்த புராணம்னு ஒன்று வருது. வடநாட்டிலையும் வந்து முருக வழிபாடு அதிகமாக இருந்துட்டு அங்கே வந்து ஸ்காந்தன், கந்தன், கந்துலேருந்து தீப்பொறி, கந்துலேருந்து வந்ததால கந்தன், ஸ்காந்தன் அப்படின்ற மாதிரி அங்கே வழிபாடு பண்ணிட்டு வராங்க. நாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகன், விசாகன், காங்கேயன் அப்படின்ற பேர்லலாம் இங்கே நாம் வழிபாடு பண்ணிட்டு வரோம். இப்போ முருகர் அவதார திருநட்சத்திரம் விசாகம் நாம் எடுத்துக்கிட்டோம். இதில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்றப்ப எங்கெங்கெல்லாம் சிறப்பான முருகஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க. பால் குடம் அபிஷேகம் பண்ணுற வழக்கம் இருக்கும். அப்போ நீ பால் குடம் எடுத்துகிட்டு போயிட்டு முருகரை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வழிபாடெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப விசேஷம். இப்போ நாம் வந்து 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று முருகர் அவதார திருநட்சத்திரம், அப்புறம் நம்மாழ்வார் அவதார திருநட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வடலூர் வள்ளலார் வந்து சத்திய சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கினது இந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு தான். அப்போ விசாகத்து இவ்வளோ பெரிய பெருமை இருக்கு. அதனால வழிபாடுன்றது நட்சத்திரம் பௌர்ணமி வச்சு வழிபாடு பண்ற வழக்கம் நமக்கு வழியாக வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து வர பௌர்ணமியில ஒரு நட்சத்திரம் ஒரு விழாக்கள் நம்ம கொண்டாட போறோம். அதை பற்றின சிறப்பு பதிவுகள்லாம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். சென்னையில வடபழனி முருகர் கோவில், நிறைய இடத்துல காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம், இந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது வந்து இதில் நாம ஸ்லோகம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாமன் சுவாமியில் எழுதின சண்முக கவசம், அண்டம யாவனி ஆகி அறுதுணா பொருளமாகி இதை படிங்க. அதுக்கப்புறம் கந்தகுரு கவசம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம். ஏன்னா அவரே ஒரு குழந்தையாக தான் அவதாரம் பண்ணாரு. ஒரு சுவாமி அவதாரம் நட்சத்திரத்தை எடுத்து எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றப்ப வழிபாடு பண்றப்ப அதுக்கு உண்டான பலன்களும் கிடைக்கும். பிரிஞ்ச தம்பதியர் ஒன்று சேரத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாகவும் இதை நாம் எடுத்துக்கலாம் விசாகத்தை. ஏன்னா 6 முகத்து ஒரு முகத்தா சேர்த்த இடம். அதனால வந்து பிரிஞ்ச தம்பதியர் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இதை நாம் வந்து விசாக நட்சத்திரத்தை வழிபாடு நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில வியாபாரம் அபிவிருத்தி பண்றதுக்கெல்லாம் இந்த வழிபாடு முருக வழிபாடு எடுத்து பண்றப்ப ரதபந்தம்னு ஒன்று வரும். அந்த ஸ்லோகத்தை கூட படிக்கலாம். சண்முகபதியே நமோ நம, சட்கோணபதியே நமோ நமன்னு ஒரு ரதபந்தம்னு ஒன்று வரும். அந்த ஸ்லோகத்தை கூட நாம படிக்கலாம். அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் நிறைய ஸ்தலங்கள் போய் 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 பாடியிருக்கார்.
அந்த திருப்புகழ் வந்து என்ன திருப்புகழ் நம்மளால படிக்க முடியுமோ, என்ன நமக்கு ஈஸியா வருதோ. ஏன்னா அவர் சந்தம் வச்சு பாடுறதுல அவர் ரொம்ப விசேஷமான அளவு. என்ன ஈஸியா நமக்கு வருதோ அந்த திருப்புகழ் கூட படிங்க. ரொம்ப சிரமப்பட்டு நீங்க வந்து வழிபாடு பண்ணணும்னு எந்த எந்த சுவாமியும் சொல்லலை. விரதம் இருக்கணும்னா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம், இருந்தா பலன் உண்டு. அதுக்காக நாம வந்து 80 வயசு பெரியவர் வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உடல் உபாதையில் இருக்கிறவங்க விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ விரதத்தை வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி சுவாமி மேலேயே இருக்கணும். நமக்கு கூட அசுர புத்தி வந்துடுது. தவறான பார்வை, தவறான சிந்தனை, தவறான ஒழுக்கக்கேடான செயல்கள் செய்யறப்பெல்லாம் நமக்கு அசுர புத்தி மேலோங்குதுன்னு அர்த்தம். அப்ப நாம வந்து இறை சிந்தனையிலேயே இருந்துட்டோம்னா அசுரத்தன்மை நமக்கு வராது. அசுரன் வேற எங்கேயோ இல்லை, நம்மளோட சிந்தனையில இருக்க அசுரன். அந்த அசுரத்தன்மை வராம இருக்கணும்னா நாம வந்து சுவாமிக்கு விரதம் இருக்கும், சுவாமிக்கு விரதம் இருக்கணும். அப்பப்ப அந்த நினைப்பை நம்ம வர 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 பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் வந்துடும். அசுரத்தன்மை இல்லாம நாம வந்து சாந்தமா இருப்போம். சுவாமி வழிபாட்டு மேல கவனம் செலுத்துவோன்றதுக்காக தான் விரத வழிபாட்டு முறையை எடுத்துட்டு வந்தாங்க. கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு கண்டதை நாம எடுத்துக்கிட்டு நாம வந்து வழிபாடு பண்றதுன்றது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக வந்து உடல் உபாதையில இருக்கிறவங்க, இப்போ இப்போ ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்றவங்க அவங்கெல்லாம் வந்து விரதம் இருந்துட்டு நம்ம கடுமையா இருந்துட்டு மயக்கப்பட்டு விழுந்துடக்கூடாது. ஏன்னா உயிரை வளர்த்தேன்னு உடம்பை வளர்த்தேன்னு ஒரு பழமொழிலாம் வரும். நாம வந்து வழிபாடு செய்யறது நம்மளோட தேக ஆரோக்கியமா ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ முறையான வழிபாட்டுக்கு தான் சுவாமிகள்லாம் ரிஷிகள்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே கண்டி, இந்த ஆடம்பரத்துக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் இப்படி இருந்தா அப்படி இருந்தோன்னு எதையும் நீங்க வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. நிறைய பேர் பார்த்தா தன்னுடைய வழிபாட்டோட வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. நித்திய பூஜை பண்றவங்களாம் இருக்காங்க. தினமும் 4 to 6 வந்து வீட்டுல நித்திய பூஜை பண்றவங்களும் இருப்பாங்க. இது வந்து நித்திய கர்மான்னு பேரு. விசேஷ பூஜைன்றப்ப இந்த மாதிரி பௌர்ணமி, இன்னும் சில நட்சத்திரங்கள் வர்றப்போ, ஆருத்ரா, திருவாதிரை இதெல்லாம் வர்றப்போ விசேஷ பூஜையா போயிட்டு கோயிலில் போய் வழிபாடு பண்றது, பிரதோஷம் அது வழிபாடு பண்றதெல்லாம் இருக்கு. 90% இது வந்து குழந்தை பாக்கியது பலன் கொடுக்கும். 100% சொல்லலாம். இந்த வழிபாடு நீங்க எடுத்து செய்யுங்க, சிறப்படையுங்க. தொழில் அபிவிருத்தி வேணும்ன்றவங்க கூட இங்க போயிட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா விசேஷ நாட்கள்ல வந்து நாம கூட்டு பிரார்த்தனைக்கு 100% பலன் உண்டு. ஏன்னா அங்க வந்து எவ்வளவு பேர் வந்து ஒரே சிந்தனையோட வழிபாடு செய்யறப்ப அந்த இடத்துல நாமல் நிக்கிறப்ப அதுல ஒரு 10 பேர்னா உலக சேமத்துக்காக கூட பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். அப்போ அந்த இடத்துல நாம நிக்கிறப்ப அந்த பிரார்த்தனை நமக்கும் வந்து சேரும். சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்ற வார்த்தையெல்லாம் வரும். மகிழ்வித்து மகிழ், உலகமெல்லாம் இன்பமயமாகட்டும். இந்த மாதிரி சில பேர் வந்து வழிபாடு பண்றவங்களும் இருக்காங்க. பொது நல நோக்கத்தோட வழிபாடு பண்றவங்களும் இருக்காங்க. அந்த கூட்டு பிரார்த்தனையில வந்து இதெல்லாம் செய்யறப்ப நமக்கு வந்து அதோடைய பலனும் நமக்கு வரும். நல்லோர் நேசம் பாப விமோச்சனம் சொன்னாங்க. கண்டிப்பா கோயிலுக்கு வரவங்க, நித்திய பூஜை செய்யறவங்க, இந்த மாதிரி சில வழிபாடு பண்றவங்க எப்படியோ அன்னைக்கு ஒரு நாள்னா ஒழுக்கமா இருப்பாங்க. அந்த ஒழுக்கமே அவங்களை வந்து வாழ வச்சிடும். அதுதான் முக்கியம். அதனால இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல வந்து கோயிலுக்கு வழிபாடு பண்றத முக்கியமா வச்சுக்கோங்க. நாம நெத்திக்கு பொட்டு வைக்கிறதோ இல்லை வழிபாடு செய்யறதோ இல்லை வந்து நான் வந்து சுவாமி மேல பக்தியா இருக்கேன்றது முக்கியம் இல்லை. கோயில் வழிபாடுல வந்து இருக்கிற கோவிலை நாம வந்து தூய்மைப்படுத்தி உழவார பணி செஞ்சு சுத்தப்படுத்தி அந்த கோயிலையும் பராமரிப்பு பண்ணணும். ஏன்னா எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கோயிலும் பல ரிஷிகள் பல மகான்கள் பாதம் பட்ட சன்னதி இருக்கும். அது நாம இன்னைக்கு அதை பாழடங்கே வச்சிருக்கோம். என்ன வந்து கவனக்குறைவா வச்சிருப்போம். இந்த மாதிரி நாட்களை நாம ஒன்று சேர்றப்ப இந்த கோயிலை சுத்தப்படுத்தி அதுக்காக நாம வந்து பராமரிப்பு செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய மகத்துவம் வந்து மேம்படும். எப்பயுமே ஒரு விஷயத்தை நாம தூய்மைப்படுத்த அது வந்து வெளிருமோ. அந்த மாதிரி கோவிலை நாம் வந்து பாழடைஞ்சு வச்சுட்டு நான் வந்து பக்திமானு நெத்தியை பொட்டு வைக்கிறேன், நான் வந்து பக்தியா இருக்கேன், நான் வந்து வழிபாடு பண்றேன், விபூதி வச்சுக்கிறேன், திருமணம் இட்டுக்கிறேன், இதெல்லாம் வந்து எனக்கு பக்தியா இருக்குன்னு சொல்றதை விட பக்கத்துல இருக்கிற கோயிலை வந்து நானும் சேர்ந்து பராமரிப்பு பண்றேன்ற விஷயத்த சொல்றது தான் உண்மையான ஆன்மீகம். அந்த காலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இதை தான் செஞ்சாங்க. வசதி இருக்கணும்னு அவசியம் இல்லை கோயில் கட்டுறதுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பல பேர் கோயில் கட்டுறதுக்கு கட்டி போட்டு அதை பராமரிப்பு இல்லாமல் வச்சிருக்காங்க. அதை விட பழமையான கோயில் இருக்கிற கோயிலை வந்து புதுப்பிக்க பாருங்க. அந்த கோவிலோட உழவார பணி செய்யுங்க. ஒரு களை எடுங்க, ஒரு புல் புண்ணு முளைச்சுன்னா அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து சுவாமி கருணையோட பார்ப்பாரு, கண்டிப்பா பலன் கொடுப்பாரு. பக்தின்றது இப்படியும் இருக்கணும். நன்றி, வணக்கம்.